குழந்தைகள் முடி இழுக்கிற பழக்கத்தை எப்படி ஒரு நல்ல விஷயமா மாத்தலாம்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பெற்றோர்களை பயமுறுத்துற இந்த பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு இப்ப பார்ப்போம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது குழந்தைங்களோட குறும்புத்தனம் இல்ல, அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு தொடு உணர்வு தேடல் தான். அதனால வேற சில தொடு உணர்வு பொருட்களை கொடுத்து பாதுகாப்பான கைகள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். வீடு, பள்ளி அப்படின்னு குழந்தைங்க இருக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய இந்த மாற்று வழிகளையும் நாம மாத்தி அமைக்கணும். வீட்ல இருக்கும்போது பொம்மைகளுக்கு முடி சீவி வர்றது, தொட்டு விளையாடுறது மூலமா அவங்களோட இந்த தேவையை நாம பூர்த்தி செய்யலாம். தொடு உணர்வு பலகைகள் இல்லனா உணர்வு பைகளை கொடுத்து கூட அவங்களுக்கு தேவையான தொடு உணர்வை நீங்க சுலபமா கொடுக்கலாம். களிமண் விளையாட்டுகள், அப்புறம் உடல் உறுப்பு புதிர்கள் மூலமா அவங்க உடல் அமைப்பை ரொம்பவே பாதுகாப்பா தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாம வீட்ல மணல் இல்லனா தண்ணீர்ல விளையாட வைக்கிறது அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு அருமையான மாற்று வழின்னு சொல்லலாம். சரி, இதே குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இந்த உத்திகள் எப்படி மாறுது அப்படின்னு இப்ப பார்க்கலாம். பள்ளிக்கூடத்துல முறை வச்சு பொம்மைகளை அலங்காரம் பண்றது மாதிரியான பகிர்ந்துக்கிற விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து பாடுற செயல்பாடுகள் மூலமா உடம்ப பத்தின விழிப்புணர்வை ஆசிரியர்கள் ரொம்ப சுலபமா சொல்லிக் கொடுக்கலாம். கடைசியா குமிழிகளை ஊதுறத அப்புறம் யோகா பண்றதெல்லாம் அவங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் சுய கட்டுப்பாடையும் கத்துக் கொடுக்குது. இப்போ அடிப்படை காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல எந்த மாற்று வழியை நீங்க முதல்ல உங்க குழந்தைக்கு அறிமுகப்படுத்துவீங்க?